அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு முஜாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்ட்டான அதுவும் டிஃப்ரெண்ட்டான முருங்கைக்காய் கிரேவி. இந்த கிரேவி சாதத்துக்கு குழம்பே தேவையில்லை, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 5 முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் அரை மூடி எடுத்துருக்கிறேன். பேன் ஹீட் ஆனோடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதுலேயே நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறேன். கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு போடுறேன். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். இதுலேயே நான் ஒரு பல்லாரி போடுறேன். பெரிய சைஸில் ஒரு பல்லாரி எடுத்துருக்கிறேன். நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்குங்க. இதுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும்னா கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் சேர்த்துக்குங்க. அதனால தான் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது வதங்கினோடனே ஒரு கொத்து கருவேப்பிலையை போடுறேன். அது எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் பொரியட்டும். இதுக்கு நான் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதை உடச்சி போடுங்க இந்த மாதிரி. இதில் நான் ஒரு தக்காளி சேர்க்குறேன். இது நல்லா வதங்கட்டும். தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சம் நேரம் வதங்கினா தான் சீக்கிரம் தக்காளியெல்லாம் கரையும், இல்லாட்டி அப்படியே முழுசாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் வதக்கிடுங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்காயை ஆட் பண்ணிடலாம். நான் முருங்கைக்காயை 2ஆக கீறி வச்சுருக்கிறேன். எப்படின்னா உடையாத அளவுக்கு முக்கால்வாசி கீறி வச்சுருக்கிறேன். அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடைசியாக உங்களுக்கு எப்படின்னு பாருங்கள். இது எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கணும். தண்ணிலாம் இப்போ ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே கொஞ்சம் ஹீட் ஆகணும். கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா கிண்டி விட்ருங்க. மசாலா வாட போகணும். அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு கொதிக்க விடுங்க. அப்படியே முருங்கைக்காயும் நல்லா வெந்துடணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உடனே மற்ற தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு ஆட் பண்ணணும். எனக்கு உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். வேகிற டயத்தில் நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் பாதி மூடி ஃபுல்லாக போடலைங்க. ஒரு 3 கரண்டி மாதிரி தான் போட்டேன் நான். முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். இதை உடைச்சா 2ஆக வரும். நம்ம 3 பீஸ் தானே வரும் முருங்கைக்காயில். இதை நடுவில் நாங்கள் கீறி போட்டுட்டோம். அதனால் உடைக்கிறப்ப 2ஆக வரும். முக்கால்வாசி கீறுங்க, ஃபுல்லாக கீறினா 2 தனியாக வந்துடும். இதில் நான் 3 கரண்டி அளவுக்கு தேங்காய் சேர்க்குறேன். கிரேவி வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதில் தேங்காய் ஊற்றாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். தேங்காய் ஊற்றினா கிரேவி அதிகமாக கிடைக்கும். ஆனால் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா வச்சாலுமே நல்லாயிருக்கும். தேங்காய் ஊற்றினா இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் தேங்காய் கொதிக்க விடுங்க. நான் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டேன். திறந்தோடனே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இதில் கடைசியாக நம்ம மல்லிக்கட்டு போட்டு இறக்கிடலாம். முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம குழம்பே இல்லாட்டியும் இதை மட்டும் வச்சு கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thanks for watching. Thanks for your support.